நைவேத்தியம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மகாசிவராத்திரி. இப்போ வர்ற மகாசிவராத்திரிக்கு நம்ம எப்படி வீட்டில் வழிபாடு பண்ணுறது, விரத முறை என்ன, அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மகாசிவராத்திரி அப்படிங்கிறதுனாவே என்னதுன்னா இரவு பொழுது, அதாவது பிரதோஷம் முடிஞ்சு அந்த நாள் முழுக்க வர்றது என்னது மகாசிவராத்திரின்னு சொல்லுவோம். அது எந்த மாதத்தில் வரும்னா மாசி மாதத்தில் வர்ற திரியோதசி திதி தான் என்னது நமக்கு பிரதோஷம் வரும். அன்னைக்கு இரவு தான் என்னது மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல விரத முறை பார்க்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு அப்படின்னா அதற்கு முதல் நாள், அதாவது இரவு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா காலையிலே என்ன பண்ணோன்னு வீட்டெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திட்டு காலையில் வீட்டில் நம்ம சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாமலோ நம்ம என்ன நித்திய வழிபாடு முடிச்சிடலாம். இல்லை எங்கள் வீட்டில் படம் தான் வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா படங்களுக்கு என்ன பண்ணலாம், மலரிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு காலையில் ஏதோ ஒரு பாலோ பழமோ ஏதோ ஒன்று சுவாமிக்கு நிவேதியம் பண்ணிவிட்டு அன்னைக்கு விரதத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதாவது மகாசிவராத்திரி விரதத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். காலையில் மகாசிவராத்திரி விரதம் ஆரம்பிக்கிறோமா, விரதத்தை ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு இரவும் விரதம் தான். அடுத்த நாள் காலையில் தான் என்ன பண்ணோன்னு விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிடணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா மகாசிவராத்திரி இரவு முழுவதும் விழித்திருத்தல். சரிங்களா? இரவு முழுவதும் என்ன பண்ணோன்னு முழிச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் அதோட முழு பலன் என்ன நமக்கு கிடைக்கும், சுவாமியோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். எக்காரணம் கொண்டோ நம்ம வீட்டில் சிவலிங்க திருமேனி இருந்தது அப்படின்னா மகாசிவராத்திரி அன்னைக்கு அந்த திருமேனிகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா காய விடக்கூடாது. அதாவது மகாசிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் எந்த ஒரு சிவலிங்கமும், அது ஸ்படிகலிங்கமாக இருக்கட்டும், கருங்கல்ல இருக்கட்டும், மார்பிளில் இருக்கட்டும், கண்ணாடியில் இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் சிவலிங்கம் அப்படின்னு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சிவலிங்க மூர்த்தத்துக்கு அபிஷேகம் ஆகியே ஆகணும். கண்டிப்பாக அது கட்டாயம். மகாசிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் எந்த சிவலிங்கம் என்ன ஆகக்கூடாது, அபிஷேகம் ஆகாமல் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சிவலிங்கம் இல்லை, எங்கள் வீட்டில் படம் தான் இருக்குதுன்னா படங்களை என்ன பண்ணலாம், நம்ம படங்களுக்கு அர்ச்சனை பண்ணலாம். இப்போது மகாசிவராத்திரி அன்னைக்கு நான் காலையில் இப்படி விரதத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். அன்றைக்கி முழுக்க என்ன பண்ணணும், உபவாசம், அதாவது விரதம் இருக்கணும். நம்மளால் முடியலை, அதாவது உடல்நிலை பொறுத்து தான் விரதம்ங்கிறது மாறுபடும். எங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை எங்களால் முடியாது அப்படின்னா முடிந்த பட்சத்தில் பால் வகைகள், பழ வகைகள், இப்படி சமைக்காத உணவுகளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம காலையில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், விரதத்தை ஆரம்பிச்சுட்டு நம்ம வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். சாயந்தரம் பிரதோஷ வேலையானது ஆரம்பிச்சிடும். பிரதோஷம் முடிஞ்ச கையோடு நமக்கு என்ன ஆகும், மகாசிவராத்திரி ஆரம்பிச்சிடும். மொத்தம் 4 காலங்கள் 4 யாமங்கள், அதாவது யாமங்களத்தை காலங்கள்னு சொல்லுவாங்க. 4 கால பூஜை நடைபெறும். சாயந்தரம் முதல் கால பிரதோஷ வேலையோடு ஆரம்பிக்கும். அப்புறம் 2ஆம் காலம் 10:30 மணிக்கு, 3ஆம் காலம் நள்ளிரவு 12 மணிக்கு, 4ஆம் காலம் அதிகாலை 4 மணிக்கு, இப்படி 4 கால பூஜை நடக்கும். நீங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே என்ன பண்ணலாம், 4 காலம் வழிபாடு பண்ணல. இல்லை நாங்கள் வீட்லேயே படம் தான் எங்கள் வீட்டில் இருக்குது, வீட்டில் வழிபாடு பண்ணலாம், தாராளமாக படங்களுக்கு என்ன பண்ணலாம், அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணலாம். இல்லை சாமி நாங்கள் கோயிலுக்கு போகிறவங்கனால வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஆலயத்துக்கு போய் ஆலயத்தில் 4 கால வழிபாடு நீங்கள் என்ன பண்ணுங்க, இருங்க. இதில் ரொம்ப முக்கியமான காலம் அப்படின்னா இந்த 3ஆவது காலம், அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு இருக்கக்கூடிய லிங்கோத்பவ காலம் அப்படின்னு அதை சொல்லுவோம். சுவாமி ஆதியும் அந்தமும் உள்ள பெரும் சோதியாக விளங்கக்கூடிய அந்த தருணம் தான் என்னது 3ஆவது காலம். அதாவது அம்பாளே என்ன பண்ணுறா, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறா. இந்த 4 காலமும் 4 வகையான தேவர்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, அதாவது வழிபாடு பண்ணுவாங்க. முதல் காலம் என்ன பண்ணுவா அப்படின்னா சுவாமி சாக்ஷாத் பிரம்மதேவனை என்ன பண்ணுவார், வழிபாடு பண்ணாவது. 2ஆவது காலம் விஷ்ணு பகவான் வழிபாடு பண்ணுவார். 3ஆவது காலம் அம்பாள் வழிபாடு பண்ணுவாள். 4ஆவது காலம் உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவாதி தேவர்கள், 33 கோடி தேவர்கள் சொல்கிறோம்ல, இந்த 33 கோடி தேவர்களும் இந்த 4ஆவது காலங்களில் வழிபாடு பண்ணுவாங்க. இதுதான் முறை. இதில் அம்பாளோட காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுவாமி ஆதியும் அந்தமும் இல்லா பெருஞ்சோதியாக விளங்கக்கூடிய காலம் தான் என்னது, இந்த லிங்கோத்பவ காலம். இந்த காலத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, சுவாமிக்கு தாழம்பூ சுடுவா. நான் ஏற்கனவே திருவண்ணாமலை பற்றி ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பதிவில் நான் கதையை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலை தோன்றின வரலாறு, அங்கே என்ன நடக்கூட சுவாமி எப்படி ஆதியும் அந்தமும் இல்லா பெரும் சோதியாக விளங்குறாரு அப்படிங்கிறத பதிவை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதில் தாழம்பூ பெற்ற சாபத்தையும் சொல்லியிருக்கேன். அந்த தாழம்பூக்கு சாப விமோச்சனம் சுவாமி எப்படி கொடுக்குறாருன்னா
இந்த 3வது காலத்தில் மட்டும்தான் நான் உன்னை என்னோட பூஜையில் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறங்காட்டி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு நாள் அந்த 3வது காலம் மட்டும் தாளம்பூவை என்ன பண்ணுவார், சுவாமி தன்னோட சிறையில் சூடிக்குவார். இதுதான் 3வது காலம். நீங்கள் இந்த 4 காலமும் என்ன பண்ணுறீங்க, கண் விழித்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு சுவாமி சகல சம்பத்துகளும் நமக்கு சுவாமி பெற்று தருவார். இல்லைங்க, நான் தெரியாத்தனமாக இந்த பூஜையில் நான் என்னையும் மறந்து என்ன பண்ணிட்டேன், நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற ஒன்றும் தவறு கிடையாது. சுவாமி அதற்கான முழு பலனும் என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. இந்த 4 காலங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தை நீங்கள் முற்றுதலும் ஓதுங்க. அதாவது முழுவதும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு காலத்துக்கு பிரிச்சுக்குங்க. ஒவ்வொரு பதிகமாக பிரிச்சுக்கிட்டு 4 காலம் என்னங்க நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு உங்களோட ஆன்மாவுக்கு ஒரு உண்மையான நிலையை தேடித்தரக்கூடியது. என்னது, இந்த மகா சிவராத்திரி வழிபாடு. நீங்கள் எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணுங்க, மகா சிவராத்திரி வழிபாடு இல்லை ஆலயத்துக்கு சென்றோ ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுறங்க, மகா சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். திருச்சிற்றம்பலம்.